கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆணவம் அப்படின்றது வெளியவே தெரியாது, ரொம்ப சைலண்ட்டாக உள்ளவே உட்காந்துருக்கும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறார்ல, வெறும் மகிழ்ச்சினால் மட்டும் இல்லை, ஆணவத்தினாலோட சிரிப்பார். பாட்டே வரும், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு, சிரிக்கிறதுல ஆணவம் இருக்குதானா? இருக்குதுங்க. தன்னாவட்டில் சிரிக்கிறது. நீ என்ன பண்ணுற முடியும் அப்படின்ட்டு. புலி கீழே உட்காந்துருக்கோம், குரங்கு மேலேருந்து எகிரி குச்சி தலை மேலே ஒரு தட்டு மேலே ஏறிட்டோம். புலி இங்கேயும் அங்கேயும் தேடி மருந்து மேலே ஜாக முடியாதுன்றதால பண்ணோம். அதாவது அடுத்தவங்களுடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கின்னு அவங்கள அசிங்கப்படுத்துறீங்கள, அது பேர் என்ன? ஆணவம். நீங்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்டவுடனே இதெல்லாம் ஒரு அப்படின்றல, அது ஆணவமாக இருக்கலாம். உங்கள் அறியாமையை போக்குறதுக்கும் இருக்கலாம், ஆணவமாகவும் இருக்கலாம். எனக்கு தான் தெரியும். நான் சும்மா பேசுகிறேன்னா இல்லை உங்களை அவமானப்படுத்த பேசுகிறேன்னான்னு. உங்களை பார்த்து மகிழ்ச்சியில் சிரிக்கிறேன்னா நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படி சிரிக்கிறனா அப்படின்னு யாருக்கு தெரியும்? எதிராளிக்கு தெரியாது. மேக்சிமம் சிரிக்கிறவருக்கு சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் உன்னை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஒருத்தர் பார்க்குறேன் நான் சராசரியாக என்னத்த போ அப்படின்னு. அவனை பார்த்தோன்னே அவனுடைய பலகீனமான பகுதியெல்லாம் இருக்குல்ல, பெருசாக வந்துடுறாரு. வீட்டுக்கு பணம் துணி துவச்சி போடுவார், பொண்டாட்டிக்கணும். பாவடை மடிக்கிறவன் தானே நீ அப்படின்ட்டு மீசை மட்டும் பெருசாக முறுக்கி வச்சுன்னு வந்துடுற. வீட்டுக்கு போனால் என்ன? இது பெரும்பகுதி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நிறைய இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களை பார்த்தா தெரியும். அப்படியே அவன் அந்த ஷூவை போட்டு பெல்ட்டு கட்டான்னா என்ன ஆச்சுன்னு தெரியாது. கான்ஸ்டபிளை மதிக்க மாட்டான் முதல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 16-17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. சிகரெட் வாயில் எடுத்து வச்சுட்டு பற்ற வைக்கிறான் கான்ஸ்டபிள் அந்த எஸ்ஐக்கு. இப்போ இது மாதிரி நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது இங்கேருந்து ஒரு 15-20 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி. சிகரெட்டும் எடுத்து வாயில் வைக்கணும், பற்ற வச்சு கொடுக்கணும். அவர் அப்படியே உட்காந்து வைப்பார். இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு படம் பார்த்தேன். அதில் அது எஸ்ஐ சொல்லுவார், சரக்கு அடிக்கணும் ஆம்லேட் வாங்கிடுவான்னு சொல்லி பண்ணுறாரு. மாதிரி அந்த பதவியினால் ஒருத்தன் உன்னத்தில் இலக்காரமாக பார்ப்பான். அப்படியும் ஆணவம் வரும். ஆண் அப்படின்ற ஆணவம் வரும். நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவம். பெண்ன்ற ஆணவம் வரும். நான் ஒரு பொம்பளை, இன்னும் இருந்தாலும் என்கிட்ட நேரத்தான் பண்ணி ஆகணும், நீ வந்து தான் ஆகணும். ஆணாக இருக்கிறது ஒரு ஆணவம் வரும், பெண்ணாக இருக்கிறதுக்கும் ஆணவம் வரும். அழகாயிட்டா ஒரு ஆணவம் வரும். செம்ம கலராக அப்படி தான் அப்படி பார்க்குறது, இலக்காரமாக பார்க்குறதுன்னு வந்துடும். பணம் நிறைய வந்துச்சுன்னா ஆணவம் வந்துடும். 10 பேர் காலில் வந்துட்டாங்கன்னா ஆணவம் வந்துடும். சாமியாருக்கு அப்படியே பவ்யமாகிடுவார். குழந்தாய் என்ன மக்களே அப்படின்னுவார். அவங்களெல்லாம் மனுஷங்களாக கூட பார்க்க மாட்டார். அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர் நந்து போவார், குரங்கு மாதிரி 4 பேர் நடக்க விடுவார் கூட. அவர் போவார், சாதாரணமாக போக மாட்டார். இந்த பக்கம் 4 பேர் போவாங்க அவருக்கு. நம்மளே பெரிய நம்மக்கிட்டே ஒரு தப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆளை தான் மதிப்போம். நம்ம ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிறாருன்னா அவரை மதிக்க மாட்டோம். செருப்பு இல்லாமல் இருக்கிறாருன்னா அவரை மதிக்க மாட்டோம். நம்ம சில லிஸ்ட் வச்சு நிற்போம். இவங்கெல்லாம் சரியில்லாதவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, செருப்பு இல்லைன்னா, வசதியாக இல்லைன்னா, கையில் காசு இல்லைன்னா, ஒரு டீ நம்மளை டீ ஒன்று வாங்கி கொடுன்னு கேட்டாருன்னா போதும், டீயா அப்படின்ட்டு இந்தா அப்படின்னு வாங்கி கொடுப்போம். ஆனால் அதுக்குள்ளே ஆணவம் இருக்கும். உதவி மாதிரி தெரியும். இப்போ ஒருத்தர் சொன்னாங்களே, எனக்கு உதவி செய்ய சொன்னாங்க, நான் உதவி செய்கிறேன்னா என்ன உதவி செய்ய வேணான்றாங்க. இது கூட ஆணவம் தான். கட்டாயப்படுத்துது, உதவி கூட கட்டாயப்படுத்துறது. இந்தா புடி அப்படின்ற மாதிரி. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே லேபருக்கெலாம் கூப்பிட்டீங்க வா அப்படின்ட்டு கையில் டக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. உதவி இல்லை, ஆணவம். இன்னும் சில சாமியார்லாங்கிறான், எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னதானம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்கன்னுவான். எதன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆணவத்தை வச்சுருந்தான். நீங்கள் 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிடணும், உங்கள் பேர் வராது. அவர் அன்னதான பிரபுன்னு சொல்லி நிற்பாங்க. அவர் அடுப்பு பற்ற வச்சுருப்பார். இவன் நெல் அறுத்து எடுத்து போய் கொட்டி அங்கே எடுத்து போய் சோறு வேக வச்சுன்னு நிற்பான். அலமா ஐயா அடுப்பு பற்ற வச்சார், ஐயா அடுப்பு பற்ற வச்சாருன்னு நிற்பாங்க. சோறு போட்டது நெல் எடுத்து போய் அரிசி எடுத்து போய் கொடுத்ததெல்லாம் யார்? அவங்க ஏழை ஜனங்கள்லாம். இதெல்லாம் இன்னும் அதிகபட்சமாக ஏழைக்கு ஆணவம் அதிகமாக இருக்கும். பணக்காரங்கிட்ட நீங்கள் உஷாராக கிட்ட போய் பேசுனீங்கன்னா ஆணவம் இருக்காது. அதனால தான் வசதியாக இருப்பான். 10 பைசா கீழே எடுப்பான்.
ஒரு ஏழை 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருவான், அவள் தான் தலைகால் புரியாமல் ஆடுவான். உடனே குவார்ட்டர் போய் தட்டுவான், பிரியாணி போய் வெட்டுவான், பொண்டாட்டிக்கு பூ அது இதுன்னு வாங்கிட்டு போவான். அதோடு அவன் கதை முடிஞ்சிச்சு. புரியுதா என்ன சொல்கிறேன்டே? ஆணவத்தை நீங்கள் கலைக்க வேணாம், அதுவே உங்களே வச்சிரும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் போய் ஆணவத்தை அழிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு பெரிய புடிங்கின்னோ இல்லை கேசவன்னோ மயிருன்னோ நினைக்கிறது, என்னால் எல்லாம் முடியும்னு நினைக்கிறது, எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறது, நான் சொன்னான்ட்டு. இந்த போலீஸ்காரனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் சேர்ந்து 2 பேரை வச்சிட்டானுங்க. இதெல்லாம் ஆணவத்தினால தான். எதிர்த்து பேசக்கூடாது அவனுங்களை. போலீஸான்னு கேட்டால் கோவம் வந்துடும் அவனுக்கு. ஒன்றுமே இல்லை, அவன் யூனிஃபார்ம் இருப்பான், கட்டு வச்சுனவன், நீங்கள் போலீஸா முதல்ல அப்படின்னு கேட்டவொடனே அதுக்கு என்னை பார்த்தா போலீஸாக தெரியலையா அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுவான். ஏன்னா அந்த கெத்து அவனுக்கு அதே மாதிரியே நினப்பிலே வாடுறது. யாரை பார்த்தாலும் அவ கீரை வித்துன்னு பாவம், அவங்ககிட்ட போய் என்ன ஏய் அப்படின்னுவான். அவங்க அம்மா வயசு இருப்பாவோ, கொஞ்சம் கூட மான மரியாதை அதெல்லாம் பின்னாடி வச்சு செய்வாங்க அவங்க கடவுளை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆணவத்துக்கு பரிசு இருக்குது. கட்டாயம் சமாதின்லாம் கடவுள் பக்கம்லாம் திரும்ப முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீடியோ பார்த்த உடனே உனக்கு ஒரு ஆணவம் வரும். எப்படின்னா அசிங்கமாக பேசலாருன்னுவேன். நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியாது, ஆனால் என்ன சொல்லுவேன், அசிங்கமாக பேசுகிறாரு சொன்ன உடனே நீ தெரிஞ்சுக்க உனக்கு ஆணவம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆணவம் இல்லைன்னா இந்த மனுஷன் ஏதோ ஒன்று பேசுகிறான், இன்னும் எல்லாமே இவன் காலில் போய் விடுறாங்க, அவன் காலில் போய் விடுறாங்க, அவனையே அவன்லாம் கட்டிப்பிட்டிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவேன் நீ சிந்திப்பேன். இவ்வளோ மோசமாக பேசியும் இவ்வளோ பேர் ஏன் இவனுக்கு இருக்கிறாங்க, இத்தனை சப்ஸ்கிரைபர் எப்படி வந்துக்கிறாங்க? இப்போ வீடியோவில் வேறு எதுவும் தான் பண்ணியிருப்பான், ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பான், ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருப்பான்னு புரியும். ஆணவம் உங்கள் கண்களை மறைச்சிரும், உங்கள் மூளைத்திறன் குறைஞ்சிரும், உங்களுடைய எனர்ஜி இருக்குதுல்ல அது குறைஞ்சிரும், உங்கள் ஆண்மை அல்லது உங்கள் பெண்மை குறைஞ்சிரும். இந்த உலகத்தை நீங்கள் சுகிச்சிக்கவே முடியாது. எப்போ உங்களுக்கு ஆணவம் இல்லையோ அவ்வளோ கொண்டாட்டம், உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம். என்னை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே சரக்கு அடிப்பேன், போவேன், சரக்கு அடிப்பேன்னு சொல்லுவேன், எவனா சொல்ல முடியாது. இது பேர் ஆணவம் இல்லை, இன்ஃபர்மேஷன். ஆணவம் எப்படி தெரியுமா? நான்லாம் அப்படியே அவ்வளோ, அதாவது என்ன மாதிரி ஒரு நல்லவன் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான் பத்தியா, அவன் தான் ஆணவத்தின் உச்சம். என்ன மாதிரி என்ன பண்ண முடியும் ஒருத்தனை? என்ன மாதிரி ஒரு புனிதமானவன் நீங்கள் என்ன பண்ணவே இல்லை இது வரைக்கும், பார்க்கலன்னுவான். அவனை தான் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்? உங்ககிட்ட இருக்கிற ஆணவத்துக்கு தீனி போடுவான். அதனால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா மயங்கி போயிடுவீங்க. ஸோ ஆணவம் எப்படி இருக்கும்னா ஏழ்மையாக இருக்கும், திமிராக இருக்கும், இல்லைன்னா பணிவாக இருக்கும், இயல்பாக இருக்காது. என்ன பண்ணாது? இயல்பாக இருக்காது. பல்லும் நாக்கும் ஆணவம் இல்லாதது, பல்லும் ஆணவம் இல்லாதது. ரொம்ப திடமாக இருக்கும், ஆனால் ஆணவம் இருக்காது, நாக்கு கடிக்காது. நீ தான் எதனா கற்பனை பண்ணி தள்ளுவே, நாக்கையும் சேர்த்து மெல்லுவே. அங்கே உன்னுடைய ஈடுபாடு இல்லாமல் நீ பொறுப்பாக சாப்பிட்றது மட்டும் செஞ்சேன்னா பல்லு நாக்குன்னா ஆகுது. நாக்கு ரொம்ப மென்மையானது வளைஞ்சு கொடுக்கும், அதுக்கும் ஆணவம் கிடையாது. பல்லுக்கும் நாக்குக்கும் ஆணவம் கிடையாது. மனம்னு ஒன்று போய் அதில் சேர்ந்துச்சானா பல்லும் ஆணவம் ஆகிடும், நாக்கும் ஆணவம் ஆகிடும். எதுவுமே முடியலன்னா கடிப்பேன், கோவத்தில் கடிப்பேன். நிறைய இம்பார்ட்டண்ட்லாம் இருந்தாங்கன்னா ஆண்மை இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா கடிக்கிறது ஒரு வேலையாக இருக்கும். பெண்ணோட மார்பகத்துங்களில் தொடையில் அங்கே இங்கே தழும்புங்கள்லாம் இருக்குதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆண் இல்லாத ஒரு ஆள் கூட வாழ்கிறான், ஆண்மை இல்லாத ஒருத்தனை கூட வாழ்கிறான்றதுக்கு அடையாளம் அது. அது ஆணவம். அப்படி பண்ணால் அவர் ரொம்ப முரடுங்க, அப்படியே முரட்டுத்தனமாக இருப்பார் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுங்க அவர் ஏதோ பாவம் பாதிக்கப்பட்டுக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா அறியாமையே இயலாமையே ஆணவத்தினால மறைச்சிட முடியும்னு நினைக்கிறது. அப்படியும் அது சாத்தியம் இல்லை. எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டே தீரும். அதனால் ஆணவத்தை நீங்கள் அழிக்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் வாழ முடியாது, நீங்கள் நல்லா இருக்க முடியாது. ஸோ ஆணவம் ரொம்ப அசிங்கமானது. ஆணவத்தை விட ஒன்று கோவம் கூட பரவாயில்ல, ஆணவம் தான் ரொம்ப தப்பு. கோவம் கூட உங்களை தாக்கிப்பீங்க போயிடுவீங்க. ஆணவம் அப்படி கிடையாது, நீங்கள் பிறவி கடக்கவே முடியாது. ஒருத்தன் ஆணவத்தோடு இருந்தால் என்ன பண்ண முடியாது, என்ன பிறவி கடக்க முடியாது. இதை பார்த்து எளிமையாக இருக்கிறது கூட தப்பு தான். இயல்பாக இருங்க. உங்களுக்கு ஏதோ நல்ல ஷூ கிடைக்குது போடுங்க, நல்ல துணி கிடைக்குது போடுங்க, ஒரு நல்ல உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி கிடைக்குது அதை கொண்டாடுங்க, நல்ல கார் வாங்குங்க, நல்ல வீடு கட்டுங்க, நல்ல பொசிஷனில் இருங்க, வசதியாக இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவங்களை என்ன பண்ணாதீங்க, இலக்காரமாக பார்க்காதீங்க. அவரவர் தகுதிக்கு தான் அவரவர் வாழ்வார், அது ஒன்றும் தப்பும் இல்லை. ஆனால் அவரை கேவலமாக
நீங்கள் கவலைப்படுத்தாதீங்க. எல்லா உயிரினத்துக்குள்ளவும் கடவுள் இருக்குது. மனிதன் கொஞ்சம் சிந்திக்க தெரிஞ்சுவேன். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அறிவாளி ஆகிடுவான். இன்றைக்கி இல்லைனா அவனுக்கு நாளைக்கு பதவி கிடைக்கும். இப்போ இல்லைன்னா நாளைக்கு பணக்காரன் ஆகிடுவான். இப்போ அவன் கையில் ஆயுதம் இல்லைன்னா இன்னொரு நாள் அவன் கையில் என்ன வந்துடும், ஆயுதம் கச்சிடும். அதனால் என்ன பண்ணுவான், அவன் நீங்கள் இப்போ கான்ஸ்டபிளையோ இது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையோ நீங்கள் மட்டமாக நடத்துனீங்கன்னா அவன் கையில் ஒரு எதனா கிடச்சது என்ன பண்ணுவான், அல்மா காதல் பத்தில் எச்சு துப்பி மூத்திரம் மேஞ்சி எடுத்து வந்து தர மாதிரி தான் தருவாங்க உங்களுக்கு. அதனால் ஆணவத்தோடு நடக்கிற யாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. ஸோ முதல்ல நான் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைங்க. யார் நான்னா? நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் உங்களே நினைங்க, நல்லாவும் இருங்க. அடுத்தவங்கள கூட போட்டிக்காக நல்லா இருக்காதீங்க. அவனை விட நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா இருங்க. அதில் மூணாவது ஆளே இருக்கக்கூடாது. மூணாவது ஆளுன்னு தான் ஆணவம். சில பேர் ஆணவத்தினால வாழ்க்கையில் வளர்றது தான் நினச்சின்னு இருப்பாங்க, விழுந்துருவாங்க. தோல்வி பெறுகிற யாரும் ஆணவத்தில் வளர்ந்தவங்க தான். உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேச்சாளர்கள்லாம் ஆணவத்தில் தான் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகங்கள், படைப்பாளிகள் எல்லாமே ஆணவத்தில் செஞ்சது தான். யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் தாய் உள்ளத்தோடு கொடுத்துக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் பார்க்குற படைப்புகள் எல்லாமே திமிரில், ஆணவத்தில் தான். எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயங்கர திமிர் பிடிச்சவனாக இருப்பான். கேட்டால் எழுத்தாளருக்கே உரிய திமிருன்னுவான். ஏன்டா திமிரெல்லாம் எழுத முடியாதா என்ன? ஆணவம். படைப்புகளை நிறைய கொடுக்குறது ஆணவத்தில் இருக்கும். நிறைய ஆண்கள் தான் படைப்பாளிகளாக இருப்பானுங்க. ஏன்னா அதுவும் ஆணவம் தான். என்னால் முடியும், நான் இல்லாமல் உன்னால் புள்ள பெற்றுக்க முடியாதுன்ற திமிரு. பெரிலிட்டி சென்டர் இருக்குது, ஆனால் உனக்கு ஒரு சென்டர் கிடையாது. ஒரு பொம்பளை நினச்சா பெரிலிட்டி சென்டர் போய் புள்ள பெற்றுப்பா. நீ நான் டோனராக இருப்பேன்னு யாருக்கு டோனராக இருந்தால் வாங்கினா தான் ஆச்சு, வாங்கினா அப்படிலாம் கிடையாது. அதை பார்த்து வச்சுங்க. ஆணுக்கு ரொம்ப திமிரு. ஏன்னா அப்படி தான் வளர்த்துருக்காங்க. நம்மளெல்லாம் எப்படி வளர்த்துக்கிறாங்க, ஆண்கள் எல்லாம் எப்படி வளர்த்துக்கிறாங்கன்னா திமிராகவே இருக்க சொல்லி வளர்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணுமே ஆணுக்கு திமிரை ஊட்டுவா. ரொம்ப உஷாராக இருங்க. அவள் உங்களுக்கு எவ்வளோ திமிரை ஊட்டினாலும் நீங்கள் என்ன பண்ண கிடையாது. ஆமாம், உன்னை விட உலகத்தில் வசந்த எதுவும் இல்லைன்னுவா. நீ அப்படிலாம் கிடையாது. ஆமாம், இதே பாட்டு உணர்வுகிட்ட பாடினப்போ உனக்கு தெரியாது. நான் எல்லா பெண்களும் கெட்டவன் சொல்கிறதுக்காக சொல்ல வரல. ஆண்களுக்கு திமிரை ஊட்டுறதும் பெண் தான். அதனால் பெண்கிட்ட நீங்கள் உஷாராகணும். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குமே நான் சொல்லுவேன், கொஞ்சம் ஆணவம் வர மாதிரி நடந்துக்கிட்டு ஆணவம் வரணும், அகங்காரம் வேணும். வெளியே அலங்காரம் பண்ணிக்கிறீங்க நீங்கள், லிப்டிக் பூசுத்து, மை வச்சுக்கிட்டெல்லாம். ஆனால் அகத்தை அலங்கரிக்கிறதே இல்லை. நீங்களும் வாழ வந்துக்கிறீங்க. அவன் திமிரில் ஏன் வாழணும்னு நினைக்கிறீங்க? உன்னால் முடியும்னு அவனை திமிர் ஏற்றி விட்டு அந்த குதிரையை தட்டி ஊற்று ஓட வைக்கிறது ஒரு வேலை பொம்பளைங்களுக்கு. ஐயோ மாமா, நீ இல்லாமல் நீ என்னென்ன பண்ணுவ தெரியுமா, நீ சாதனையாளன், வீரன், மயிரன் சொல்லி உன்னை என்ன பண்ணுவான்னா முடியாதத்துலேருந்து போய் தள்ளி விட்டுருப்பா. அதுமாதிரி இன்னொரு வீரனை தேர்னுப்பா, தேவையா உனக்கு இருப்பார். நீங்களும் அது மாதிரி செய்ய வேண்டியதில்லை. அந்த பீஸு வேஸ்ட்டுனா அந்த பீஸை அப்படியே வச்சுக்கணும். அதை விட்டு அவரை போய் பாராட்டி கிராட்டி என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, ஏமாற்றி வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஆணை ஏமாற்றி வச்சுங்கிறான். எந்த பொண்டாட்டியும் புருஷனை சரியில்லைன்னு சொல்லவே மாட்டான். அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லாமல் இருக்க மாட்டா. ஒரு பெண் கணவன்கிட்ட என்ன சொல்ல மாட்டா, நீ சரியில்லை, வீரியமற்றவன்னு சொல்ல மாட்டா. ஆனால் இந்த தகவலை உன்னை தவிர எல்லாருக்கும் சொல்லி வச்சுருப்பா. அதனால் நீ தான் உஷாராகணும். இது பெண்களுடைய பலகீனமான பகுதி, ஆண்களோட பெண்ணுக்கு ஆணவத்தினால. அதே அலங்காரமாக இருந்தாக்கா உனக்கு இவ்வளோ தான் முடியும், உன்னுடைய ஏபிலிட்டி இவ்வளோ தான். என்ன இருந்தாலும் அவர் மாதிரி 6 அடி முன்னால் முடியாது, நீங்கள் 5 அடி தான். ஆனால் குறுக்கெலாம் இருந்தாலும் கோணையாக இருந்தாலும் அது என்னுடைய இதுன்னு சொல்கிற அதிகாரம் இல்லை. அது ஒரு விளம்பர இதில் ஒரு நடிகை நடிச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ எது உண்மையை அதை சொல்கிறதுக்கு பெண் கற்றுக்கினால்னா நல்லா இருப்பாள். அப்போ தான் அவளும் திறமையை வளர்த்துக்க முடியும். இவனா நினச்சிட்டேன்னா அவனை திறமையானவன் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னு நினைக்கிறா, குடம் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி விசிறி வச்சுருவாங்க. உன்னுடைய இயலாமையை சொல்கிற உன் மனைவி உனக்கு விசேஷமானவா. உன்னால் இவ்வளோ தான் மாமா முடியும், இது மேலே முடியாதுன்னு சொல்கிறாள்ல, அவள் தான் யார், உனக்கு விசேஷமானவா. ஆனால் அவளை உனக்கு பிடிக்காது. ஏன்னா அதுவும் ஆணவம் தான். அதனால் பார்த்தா இவனை உண்மை சொன்னாக்கா இவன் வேலைக்கு ஆக மாட்டான், நீ தான் பெரிய ஆளுன்னாக்கா ஒரே கிக்கு, ஒரே போதையாக இருப்பான். பிரச்சனை யார்கிட்ட அப்போவான். அதுக்கும் காரணம் யார் தான், ஆண் தான். ஸோ ஆணவம் இல்லாமல் வாழுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். சொல்கிறது ஆணவத்தில் இருக்கக்கூடாது. நான் பேசுகிறேன்ல, அது எதில் இருக்கக்கூடாது, ஆணவத்துலேருந்து சொல்ல இருக்கக்கூடாது. அப்போ ஆணவம் மட்டும் ஒருத்தர் பேசணுன்னா தகவலாக சொல்லுவார், அவ்வளோதான். கட்டாயப்படுத்த மாட்டார். இதை செய்யாதுன்னு சாதாரணமாக சொல்லுவார். கட்டாயப்படுத்தினாவே என்ன இருக்குதாங்க, கட்டாயப்படுத்தக்கூடாது. யாருன்னா கட்டாயப்படுத்தினா என்ன அர்த்தம், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். கட்டாயப்படுத்தினா
சத்சங்கத்துக்கு வந்துரு, 40 நாள் கிளாஸுக்கு வா, உபதேசத்துக்கு வான்னு நான் சொன்னால் கட்டாயப்படுத்தினா, ஏன்னா உபதேசம் வாங்கலாம் நீ வாழ முடியாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.